Thank you, Jesus. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து கொயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் கொயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். கொயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி கொயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த கொயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் கொயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளுக்கு பல நேரத்திலே பல காரியங்களை அவர்களுக்கு தன் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது சில காரியங்களை விஷுவலா காண்பிச்சு அதிலிருந்து அவங்களுக்கு கர்த்தர் சில செய்திகளை அனுப்புவார். சாதாரணமா சொன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். அதனாலே விஷுவலா சில விஷயத்தை பார்க்க வைத்து அதன் பிறகு தான் சொல்ல வருகிறதை சொல்லுவார். அப்படி இந்த நேரத்திலே எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. எரேமியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்றாரு, நீ கொயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் உங்களோட பேசுவேன். உடனே எரேமியா கொயவன் வீட்டுக்கு போறார். அங்கே கொயவன் வீட்டில் போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் கொயவன் திரிகையிலே ஒரு சக்கரம் இருக்கும், திரிகையிலே வைத்து ஒரு மண்பாண்டத்தை அவன் வணைகிறான். அதை சுற்றி விட்டு மண்பாண்டத்தை வணைகிறான். அவன் வணைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் திடீரென்று அந்த பாண்டம் அது சரியாய் அமையவில்லை, அது உடைகிறது, கெட்டு போயிற்று. அப்பொழுது கொயவன் பார்க்கிறாரு, இது சரி வரலன்னு சொல்லி அந்த மண்பாண்டத்தை, அந்த களிமண்ணை மறுபடியும் எடுக்கிறார். மறுபடியும் அதை பிசைந்து திருத்தமாக அந்த பாண்டத்தை வேறு பாண்டமாக வணைந்து விடுகிறார். இத பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் எரேமியாவோடு சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரும் இந்த களிமண்ணை போல இருக்கிறீர்கள். இந்த களிமண்ணுக்கு இந்த கொயவன் செய்தது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு செய்யக்கூடாதா? ஆகையால் நான் இவர்கள் வாழ்க்கையிலே இந்த களிமண்ணை எப்படி அந்த கொயவன் கையாண்டாரோ அதே போல் இஸ்ரவேல் புத்திரரை நான் கையாளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே எரேமியா கிட்ட பேசுறார். இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இங்கே கொயவனுடைய கரத்திலே களிமண் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் குடும்பத்தாரும் இந்த களிமண்ணை போல எப்படி அந்த கொயவன் கையில் அந்த களிமண் இருந்ததோ அதே போல என் கையிலும் நீங்கள் களிமண்ணாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார், நம்மை மண்ணினாலே உருவாக்கினார். அப்படி இருக்கும் பொழுது இந்த மண் இப்பொழுது கொயவன் கையில் இருக்கிறது, அதை வணைகிறான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் ஒருத்தரை ரட்சிக்கும் போது நீங்க கவனிக்கணும், யாரை குறித்தும் அவருக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் ரட்சிப்பது கிடையாது. யாரை குறித்தும் ஒரு திட்டம் இல்லாமல் ஆண்டவர் அதை செய்வது கிடையாது. எதை செய்தாலும் அதுல ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் யாரையுமே நீ சும்மாதானே இருக்கிற என் பின்னால வா அப்படின்னு சொல்ல மாட்டார். என் பின்னே வாருங்கள் அப்படின்னா அங்க ஒரு நோக்கம் இருக்கு. என்ன? மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். சகையை மரத்து மேல இருப்பான், சீக்கிரமா இறங்கி வாங்குவாரு, அங்கே ஒரு நோக்கம் இருக்கு, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். அப்போ எதை செய்தாலும் ஆண்டவர் ஒருத்தரை அழைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்கிறது. அதே போலதான் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மை குறித்த ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்மை குறித்த ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையிலே, நோக்கத்தின் அடிப்படையிலே தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்ப தெரிந்து கொண்ட அந்த களிமண்ணை தெரிந்து கொண்ட அந்த கொயவன் அதை ஒரு பாண்டமாக தன் மனதிலே ஒரு கற்பனை, இந்த மண்ணை வைத்து இப்படி ஒரு பாண்டத்தை உருவாக்கலாம் என்று சொல்லி அவர் நினைக்கிறான். ஒருவேளை ஒரு பெரிய பானையாக நினைச்சிருக்கலாம்,
அல்லது ஒரு பூத்தொட்டியாய் நினைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு திட்டத்தோடு கூட அவன் அதை செய்கிறான். இப்ப அந்த பாண்டமாக அதை பெரிய ஒரு மண்பானையாக வணைகிறார். வடைய 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 பாதி லெவலுக்கு வருது. ஒரு கட்டத்துல வந்த உடனே அந்த மண் அதற்கு அந்த பாண்டவமாய் வருவதற்கு சரியா இல்லை. குயவனிடத்துல பிரச்சனை இல்லை. குயவனுக்கு வணைய தெரியும். ஆனால் அந்த களிமண் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. ஒருவேளை இந்த களிமண்ணிலே கொஞ்சம் அதிக தண்ணீர் இருந்திருக்கலாம், அல்லது அதனுடைய பக்குவம் இன்னும் சரியா இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்ப அந்த வனையை நினைக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே அந்த குயவன் நினைத்த விதத்தில் அந்த மண்ணானது ஒத்துழைப்பு கொடுக்காததினாலே அந்த களிமண்ணை வைத்துக் கொண்டு அவன் நினைச்சபடி தன் இருதயத்திலே கற்பனையோடு இந்த மண்ணை வச்சு இப்படி செய்யணும்னு ஒரு கற்பனையோடு அவன் ஆரம்பிச்ச வேலை அது பாதியிலேயே அது தடையாகி விடுகிறது. செய்து பார்க்கிறான், அதுக்கு மேல வரல. ஒரு லெவலுக்கு வருது, ஆனால் அது அவர் செய்து முடிக்கிற அளவுக்கு அது உருவாகவில்லை. பாதி லெவலுக்கு வருது, அதுக்கு மேல வரும்போது அது உடைகிறது. 2 3 தடவை ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். இது எப்படியாவது இது ஒரு பானையை உருவாக்கிடணும், எப்படியாகிலும் இதை சரியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணியிருப்பான். அவன் எப்படியாவது கொண்டு வரணும் ட்ரை பண்ண பிறகும் பார்த்தாலும் அது திரும்ப திரும்ப அது சரி வரல. இப்பொழுது குயவன் புரிஞ்சுட்டான், இந்த களிமண்ணை வைத்து இந்த பாண்டத்தை வணைவது முடியல, சரி வரல. உடனே களிமண்ணை அந்த குயவன் என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் முக்கியம். என்ன செஞ்சான்றது முக்கியம், என்ன செய்யலைங்கிறது முக்கியம். இங்க என்ன செஞ்சான்னு இருக்குது, நான் என்ன செய்யலைன்னு ஒண்ணு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல இந்த களிமண் சரியா வரல. உடனே இந்த களிமண் வேஸ்ட், தூக்கி எறிஞ்சிடுவோம். தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு களிமண்ணை கொண்டு வந்து பிசைஞ்சு செய்வோம். அதை செய்யல. இந்த களிமண் எனக்கு ஒரு பானை தேவை. இந்த பானையை செய்வதற்கு இந்த களிமண் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால இந்த களிமண் வேஸ்ட், தூக்கி எறிஞ்சிடுவோம். இதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற களிமண்ணை கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா பிசைஞ்சு ஃப்ரெஷ்ஷா நம்ம வேற ஒரு களிமண் வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த களிமண்ணை தூக்கியே போடல. இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். நம்மை ஒரு பெரிய பாண்டமாய் ஒரு கற்பனையோடு ஆண்டவர் நம்மை வணைய ஆரம்பிக்கிறார். வணைய ஆரம்பிக்கிறார், வணைய ஆரம்பிக்கிறார். பாதி லெவலுக்கு வருது. திடீரென்று நாம் அவருக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்காமல் பல நேரத்தில் அவர் கையில கெட்டு போய் விடுகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி போதிய ஒத்துழைப்பு கொடுக்காமல் நாம் அவர் கையில கெட்டு போறோம். கெட்டு போன உடனே இந்த குயவன், இந்த களிமண் வேஸ்ட், நான் நினைச்சபடி இது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குதே, நான் இதை பானையா வணையணும்னு நினைச்சேன், ஆனால் இது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குதே, ஆகினாலே இந்த களிமண்ணை நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். வேற ஃப்ரெஷ்ஷா களிமண் எடுத்து மறுபடியும் அதை பிசைஞ்சு, எனக்கு தேவை ஒரு பானை, அதற்காக இந்த களிமண் யூஸ் கிடையாது, தூக்கி எறிஞ்சிட்டு வேற பானையை வேற களிமண்ணை கொண்டு வந்து வேற மறுபடியுமாய் அந்த பானையை வணைவோம் என்று சொல்லி அவர் நினைக்கவே இல்லை. அந்த களிமண்ணை அவன் வீசி எறியவில்லை. நல்ல கவனிங்க, பல நேரத்துல நாம் ஆண்டவருக்கு அவர் எதிர்பார்க்கிற ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கிறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிற ஒத்துழைப்பை நம்ம அவர் கொடுக்கிறது இல்லை. நம்மை வணைய நினைக்கிறார். நம்மை ஒரு அழகான ஒரு மண்பாண்டமாய் வணைய நினைக்கிறார். ஒரு அழகான ஒரு பானையாக வணைய நினைக்கிறார். ஏதோ ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பானையாக ஒரு பாண்டமாக வணைய நினைக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கிறது இல்லை. அதற்கேற்ற விதத்துல ஜெபிக்கிறது இல்லை. அதற்கேற்ற விதத்துல வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அதற்கேற்ற விதத்துல பரிசுத்தமாய் வாழ்கிறது இல்லை. அதற்கேற்ற விதத்துல அர்ப்பணிப்போடு இருக்கிறது இல்லை. அதற்கு ஏற்ற விதத்திலே அவரோடு கூட ஒத்துழைப்பு கொடுக்கிறது இல்லை. அதற்கேற்ற விதத்துல நம்முடைய பிரயாசத்தை காண்பிக்கிறது இல்லை. 2 3 முறை முயற்சி பண்ணி பார்க்கிறாரு, சரி வரல. உடனே ஆண்டவர் நம்மளை தூக்கி எறியல. ஒருவேளை அந்த களிமண்ணை அந்த கொயவன் தூக்கி எறிந்தால், அதே போல நம்முடைய ஆண்டவரும் நம்மை தூக்கி எறிந்திருந்தால் இன்னைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். எனக்கு நான் எதிர்பார்க்கிற ஒரு ஒத்துழைப்பை இவன் கொடுக்கல. நான் எதிர்பார்க்கிற ஒத்துழைப்பை நான் பெற முடியல. நான் ஒரு நல்ல பாண்டமா வணையணும்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கற்பனையோடு
இவரை நான் தெரிந்து கொண்ட இந்த களிமண்ணை எடுக்கும் போது இது ஒரு களிமண்ணால ஒரு அழகான பாண்டமாய் அவனுடைய கற்பனையில் இருக்கிறது. அவன் கையில் அது களிமண்ணாய் எடுத்து அதை திரியில வைக்கும் பொழுதே அவன் கற்பனையில் அது ஒரு அழகான ஒரு பாண்டமாக அந்த கற்பனையோடு தான் ஆரம்பிக்கிறான். அவன் மைண்ட்ல இருக்குது, அந்த கற்பனையா இருக்குது. ஆனால் அதை கொண்டு வர நினைக்கும் பொழுது அது ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒத்துழைப்பு கொடுக்கலன்றதுக்காக அந்த களிமண்ணை அவன் தூக்கி எறிந்திருந்தால் அந்த களிமண் வீணா போயிருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்த பொழுதெல்லாம் அவர் நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு வேற களிமண் எடுப்போம் என் வேஸ்ட் என்று சொல்லி நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, இந்த இடத்துல ஒருவருமே இருந்திருக்க முடியாது. இப்ப இந்த காலை வேளையில ஒருவருமே இப்போ இந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிட்டு நமக்கு பதிலா வேற ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்றாருன்னு வச்சுங்க, ஒருத்தருமே இங்க இருக்க மாட்டோம். ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த களிமண்ணை வச்சு இப்படி ஒரு பாத்திரம் செய்யணும்னு ஆசைப்பட்ட உண்மைதான். ஆனால் இது ஒத்துழைப்பு கொடுக்கல. பரவாயில்ல, பரவாயில்ல, என்னுடைய கற்பனைக்கு இது ஒத்துழைப்பு வரல, பரவாயில்ல, அதனால நான் இதை தூக்கி எறிய மாட்டேன். ஏன்னா இந்த களிமண்ணை நான் ஏற்கனவே நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். அதனால நான் ஒருபோது இதை தூக்கி எறிய மாட்டேன். இதை நான் தெரிந்து கொண்ட களிமண், இது நான் தூக்கி எறிய மாட்டேன். உடனே தன் மனதை மாற்றிக் கொள்ளுகிறான். களிமண்ணை தூக்கி எறியல, இந்த மண்ணுக்கேத்த ஒரு பாத்திரத்தை வணையணும்னு சொல்லிட்டு அவன் தன் திட்டத்தை மாற்றிக் கொள்ளுகிறான். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் நம்மளை ஒரு திட்டத்தோடு கொண்டு வராரு. அது நமக்கு அதற்கு சரியா ஒத்துழைப்பு கொடுக்கல, தூக்கி எறியல. நமக்கு ஏற்ற விதத்திலே அதை வேறு விதமாய் வணைய ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன செய்யறாரு? இரண்டாம் திட்டம் அங்க ஆரம்பிக்குது. மறுபடியும் அந்த களிமண் எடுக்கிறது, மறுபடியும் அது பிசையப்படுகிறது, மறுபடியும் பார்க்கிறாரு. இந்த களிமண் எந்த பக்குவத்தில் இருக்கிறதோ அந்த பக்குவத்திற்கு ஏற்ற ஒரு பாத்திரமா இதை கொண்டு வர வேண்டும். முதல்ல இது ஒரு பானையாக வணைய பிரயாசப்பட்டார். ஆனா அது ஒத்துழைப்பு கொடுக்கல. அது பாதிக்கு மேல அது அப்படியே அது கழுத்துக்கிட்ட வரும்போது அது உடையுது. இவ பாக்குறார், வேண்டாம், இது ஒரு அழகான ஒரு பூந்தொட்டியாக மாத்திருவோம். இந்த களிமண்ணை பூந்தொட்டியை மாத்திடலாம். எப்படியும் இந்த களிமண் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த களிமண் ஒரு நல்ல பாத்திரமாய், எனக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாறணும். அதனால இப்பொழுது அதை வணைகிறான், வணைகிறான், வணைகிறான். அழகாக ஒரு பூந்தொட்டியாய் வணைந்து அதை பிரயோஜனம் உள்ளதாய் வைத்து விடுகிறான். இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில சில இடத்துல கர்த்தருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் நம்ம போனது உண்மை. அதனாலே கர்த்தர் தூக்கி எறியாமல், தூக்கி எறிந்து விடாமல் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் வைத்திருக்கிறது உண்மை. அவர் மாத்திர தூக்கி எறிந்திருந்தால் என்னைக்கோ நம்ம காணாம போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாம் திட்டத்தை கொண்டு வருகிறார். அடுத்த ஒரு திட்டத்தை கொண்டு வேறு பாண்டமாய் வணைகிறார், வணைந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இரண்டாம் திட்டத்திலே அந்த பாண்டம், அந்த மண்ணானது அழகான ஒரு பயனுள்ள பாண்டமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், ஏற்கனவே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் சில நேரத்தில் தவறி போனாலும் ஆண்டவர் தூக்கி எறியாமல் உங்களை மீண்டும் வணைந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நல்ல ஒரு பாண்டமாய் கர்த்தர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். அவர் கையிலே முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆண்டவர் கரத்தில் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அழகான பாண்டமாய், ஒரு பிரயோஜனமுள்ள பாண்டமாய் அவர் கரத்திலே நாம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, ஏற்கனவே நான் சில நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்காமல் நான் போயிருக்கிறேன். ஆனால் இனி நான் அப்படி இருக்கக்கூடாது. இந்த நாளிலே என்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை வேறு பாண்டமாய் வணைஞ்சிருங்க. என்னை நீங்க தூக்கி எறியல, என்னை உதாசீனப்படுத்தல, இந்த பாண்டம் இந்த களிமண் வேஸ்ட் என்று சொல்லி என்னை தூக்கி எறியல, என்னை வேறு பாண்டமாய் வணைந்து கொண்டிருக்கிறீங்க. அதனாலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை வணைங்க ஆண்டவரே, என்னை வணைங்க ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் வணைங்க. என்னை நீங்க தூக்கி எறியாத நல்ல கொய்யவனா இருக்கிறீங்க. அதனால என்னை வேறொரு பாண்டமாய் என்னை வணைஞ்சிருங்க. உமக்கு பிரயோஜனமான பாண்டமாய் என்னை வணைங்க. உம்முடைய நாமத்திற்கு மகிமையான பாண்டமாய் என்னை வணைங்க. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் உமக்கு பயனுள்ள பாத்திரமாய் என்னை வணைங்க என்று களிமண்ணாகிய நாம் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மீண்டும் அருமையாய் வணைந்து தம் திட்டத்தின்படியே கர்த்தர் நம்மை உருவாக்கி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவாராக. இன்றைக்கு
பரம குயவனாகிய கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க என்னை எப்படி வணைய சித்தமானாலும் உங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பை கொடுப்பேன். ஆண்டவரே, நீங்க என்னை எப்படி வணைய நீங்க திட்டம் வைத்திருந்தாலும் அதற்கு என்னை முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். நீங்க என்ன பாத்திரமா வேணாலும் வணைங்க. ஏற்கனவே சில நேரத்தில் நான் உமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் போயிருக்கிறேன். ஆனா இன்னையிலிருந்து நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு பாண்டமாய் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். முழு ஒத்துழைப்பை நான் கொடுக்கிறேன். என்னை வணைங்க, உமக்கு பிரயோஜனமாய் வணைங்க, உம்முடைய சித்தத்தின்படி வணைங்க, என்னை பயன்படுத்துங்க என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அருமையாய் வணைந்து கர்த்தர் நம்மை பயனுள்ள பாத்திரமாய் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல கொய்யவனா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, ஒரு திட்டத்தின்படி எங்களை தெரிந்து கொண்டு எங்களை வணைந்த பொழுது சில நேரத்துல நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்திருக்கிறோம். அதனாலே ஆண்டவரே, எங்களை நீங்க தூக்கி எறியலப்பா. நாங்கள் உமக்கு சரியாய் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று எங்களை நீங்க தூக்கி எறிந்திருந்தால் ஆண்டவரே, நாங்கள் எங்கோ போயிருப்போம், காணாமல் போயிருப்போம். ஆண்டவரே, அப்படி எங்களை தூக்கி எறியாமல் எங்களை மீண்டும் திரிகையிலே வைத்து மீண்டும் எங்களை சுழற்றி மீண்டும் எங்களை ஆண்டவரே வேறு ஒரு அருமையான பாண்டமாய், பயனுள்ள ஒரு பாண்டமாய் எங்களை வணைந்து கொண்டிருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமா எங்களை உணர்த்தி இருக்கிறீங்க. இனி நாங்கள் உமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை நீங்க வணைவதற்கு நாங்கள் இனி முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுப்பாப்பா. எங்களை நீங்க எப்படி வணைய சித்தமா இருக்கிறீங்களோ அப்படி எங்களை வணைங்க. என்ன பாத்திரமாய் எங்களை உருவாக்க நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரமாய் எங்களை உருவாக்குங்க. நாங்க எப்பொழுதும் எப்படியும் உமக்கென்று பயனுள்ள ஒரு பாத்திரமாய் உருவாக வேண்டும் அப்பா. நாங்கள் எப்படியும் உமக்கென்று ஒரு பயனுள்ள பாத்திரமாய் உருவாகி உம்முடைய கரத்தினாலே நாங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.